நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய கும்ப ராசியில் இந்த கோச்சார கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் என்ற 4 கிரகங்களும், அதேபோல் காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதி என்று கருதக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 4 கிரக சேர்க்கை லைஃப்பில் மாற்றத்தை உண்டு பண்ணிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசி ஒவ்வொரு பாவகமாக செயல்படும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரக சேர்க்கை ஒரு முறை ஏற்பட்டு தான் நம்மளுடைய உலக ரீதியாக உலகம் முழுவதுமே அல்லாளப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன் ஐயோ என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழுவோமா மாட்டோமா, வெளியே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையை கொடுத்தது யார்? இந்த கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா ஆளுமை சக்தியை கொடுத்து அனைவருடைய பவரையும் பிடுங்கினது யாருன்னா இந்த 5 கிரகங்கள் தான். ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுமா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த 4 கிரக சேர்க்கை மற்றும் சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி காலச்சக்கரத்துக்கு முதலிடம், 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்ட மேசராசி என்பதாகிய உங்களுக்கு இப்போ இந்த கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கும்பராசி, மேச ராசிக்கு கும்பராசி எத்தனாம் இடமாக வருது? 11ஆம் இடம். அப்போ ஒரு 10ஆம் இடமாக இருக்கட்டும் அல்லது 11ஆம் இடமாக இருக்கட்டும், இந்த இடங்களில் பாவிகள் அமரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. 10லோ 11லோ ஜோதிட அடிப்படையில் பார்க்கும்பொழுது பாவ கிரகங்கள் அமரலாம். ஸோ அப்போ இப்போ ஒரு பாவ கிரகம் அமர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. நம்முடைய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு இந்த கிரகங்கள் அனைவருமே பாவ கிரகங்கள் என்று ஜோதிட ரீதியாக அழைக்கப்படுறன. ஸோ அப்போ 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 11ல் அமர்ந்திருப்பது என்பது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விபரீத ராஜயோகம் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் என்ன விஷயங்களை ரொம்ப எஃபெக்டாக எதிர்பார்த்து ஒரு லாபஸ்தானத்துக்காக காத்திருக்கீங்க, இந்த ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா நான் ஜெயிச்சிருவேன், இந்த ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கிற விஷயங்களை உறுதியாக கோச்சார கிரகங்கள் ஒரு நல்ல நிலைக்கு உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பது உண்மை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளிப்பாடுதுமே. அதாவது சின்ன மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய உணர்வுபூர்வமான சந்தோஷம், அடே நம்மளை அறியாமல் சிரிப்போம் பார்த்தீங்களா, என்னையா ஒன்று அறியாமல் இவ்வளோ தூரம் சிரிக்கிற, உனக்குள்ளே இவ்வளோ சந்தோஷம் உள்ளே வச்சுருக்கியா, உனக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி வெளிக்காட்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வெளிக்காட்டுதலின் தன்மை உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கிரகமே அடிப்படையில் பார்க்கும்போது, கிரகத்துடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 9 மாத காலமாக ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க. உங்களால் மனசு விட்டு பேசவும் முடியல, மனசு விட்டு சிரிக்கவும் முடியல. ஸோ இந்த நிலையில் இருக்கிற உங்களை நீங்களாக உங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடின் தன்மையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய போகுது என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரர், உங்களுடைய மூத்த சகோதரி இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள் மூலமாக திடீர்னு லாபம் வரும். என்னங்க அவங்களாம் எனக்கு இப்போ வரையும் பிரச்சனை தான் வந்திருக்கு, நீங்கள் லாபம் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 4 கிரகங்கள் இப்படி 11ஆம் இடத்துல அமர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா திடீர் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் டிலே பண்ணிக்கிட்டே இருக்குது, அதுக்கு உங்களுடைய மூத்த சகோதரிகள் தான் காரணம். அவங்க கையெழுத்து போட்டாலோ இல்லை அவங்க செறிஞ்சுக்கிட்டாலோ உங்களுக்கான தொகை கிடச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக அந்த விஷயத்தில் உள்ள தடையை என்ன பண்ண போகிறாங்க, இந்த 4 கிரகங்களும் முடிச்சு வைக்க போகிறாங்க. சரி, இவ்வளோ நன்மை இருக்குது, ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க அப்படின்னா, யாரெல்லாம் அதிகமான ஆசையை உங்களை தூண்டி விட்டு லாக் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னா
ஸோ அதில் மட்டும் தயவுசெய்து லாக் ஆயிடாங்க. ஏன்னா இங்கே உங்களுடைய 11ஆம் இடம் அபிலாஷைகள்னு சொல்லுவோம், அளவு கடந்த ஆசைகள். ஸோ இதை ஒரு தவறான நபர்கள் உங்களை ஒரு தூண்டுதலின் அடிப்படையில் ஏற்படுத்துகிறாங்கன்னா தயவு செய்து யாரு கூடயும் கூட்டணி அமைக்காங்க. அதே போல் இப்போ போகிற போக்கில் ஏதாவது பிட்ட போட்டு போயிடுவாங்க. எப்படின்னா நீங்களாக உங்கள் வீட்டில் இருப்பீங்க, நீங்கள் இல்லாட்டி உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க, சார் இதை லஞ்சம் வாங்கணும் சார் இந்த இதை நீங்கள் வாங்கிக்கோங்க, இதை செய்யுங்க, உங்களுக்கு பெரிய லாபம் வரும் அப்படின்னு உங்களை தூண்டி விடுவாங்க. அப்போ அரசாங்கத்துக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ பாதிப்பு ஏற்படும் அளவுக்கு, அரசாங்கத்தை ஏமாற்றும் அளவுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தை பாதிப்பு ஏற்படுத்தும் அளவுக்கு எந்த ஒரு பேராசையில் நீங்கள் சிக்காமல் மட்டும் இருந்தால் போதும். உங்களுடைய உண்மையான ஆசை, நேர்மையான ஆசை, ஆழ் மனதில் உள்ள நல்ல ஆசைகள் எல்லாமே இந்த 4 கிரக சேர்க்கையும் சுக்கிர பகவானுடைய ஒரு 12ஆம் இடத்துல வந்திருக்கிற சுக்கிர பகவானுடைய ஒரு செயலாற்றலும் உங்களை உறுதியாக கிரகம் செயல்படுத்தும் என்பது உண்மை. சரி, ஓகே. இந்த 4 கிரக சேர்க்கையில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு நிறைய தடுமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதை நிலைநாட்டணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற முனீஸ்வரர் கோயிலில் போய் நீங்கள் முனீஸ்வரரை வழிபாடு செய்யுங்க. முனீஸ்வரரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா முடியாத விஷயத்தை கூட முடித்து கொடுக்கக்கூடிய தன்மை அவருடைய அருளால் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.